ரிஷபராசி. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ராசிகளிலேயே 2025ல் அதாவது கோடி கோடியா கொட்டும், அத்தனை கோடி வரும், இத்தனை கோடி வரும், என்ன வேணா சொல்லலாம். அதிர்ஷ்டம் சொல்லலாம், ஆரோக்கியம் சொல்லலாம், இல்லை பலம் சொல்லலாம், இல்லை ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். சில பேர் லாட்டரிலாம் அடிக்குமான்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ரிஷபத்துக்கு முதல்ல ரிஷப ராசியை சேர்ந்தா என்ன என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. க்ளீனாக நான் அதை ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரிஷபத்தில் முதல் பாவம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஏதாவது அசுபர்கள் இருக்காரான்னு பார்க்கணும். அசுபர்கள் யாருமே கிடையாது. குருதான் இருப்பார், அவரும் டிரான்சிட் ஆகிடும் 2025ல். ஸோ ரிஷபம் அப்படிங்கிறதே பொதுவாக காலச்சக்கரத்துக்கே 2வது வீடு. பணம், அதிர்ஷ்டம், அழகு, இளமை, எல்லாம் ஒரு காதல், குடும்பம் எல்லாமே அந்த ரிஷபத்துக்கு கொஞ்சம் பொருந்தும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு குரு அங்கேருந்து விலகிறாரு அர்த்தம். ஒரு சுபகிரகம் தான், எப்படியும் கெடுதல் செய்யாது. இப்போ ரிஷபத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன்றது உங்கள் மனசு, உங்கள் உடம்பு, அதை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் கெடுதல் இல்லை. அதுக்கு 2வது வீடு, அதாவது ரிஷபத்துக்கு செகண்ட் ஹவுஸ். அந்த இடத்துலையும் எந்த விதமான அசுபர்கள் கிடையாது. அப்புறம் 3rd ஹவுஸில் இல்லை. 4th வராரு, கேது வந்துடுவார். 4ல் கேது வந்தார்னா என்ன பண்ணுவார்? 4ல் கேது ஏதாவது தொல்லை பண்ணுவாரா? ஏன்னா ரிஷபத்தை பிறக்கிறவங்களுக்கு நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில், ரோகிணி 4 பாதங்களும் அங்கே தான் இருக்கும், மிருகசீடம் 1 and 2. ஸோ ரிஷபத்தில் பிறந்தா சூரிய, சந்திர, அங்காரக நட்சத்திரங்களில் பிறப்பீங்க. உங்களுக்கு 4ல் கேது வரார், அதுவும் நெருப்பு வீட்டில் கேது. கேது இந்த ஆயுதங்கள், சிகிச்சை, இதுக்கெல்லாம் அதிபதி. அவர் போய் நெருப்பு வீட்டில் வரார். அப்போ என்னன்னா என்ன சொல்லுது கேது? என்ன மாதிரியான சிக்னல் கொடுக்குதுன்னா, ஹெல்த்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்டது. ஏன்னா கேது பெருங்குடலுக்கு அதிபதி. அவர் பெருங்குடல், நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, பெருங்குடல் சம்மந்தப்பட்டது. அதில் நிறைய பேருக்கு அந்த பகில்ஸ் சம்மந்தப்பட்ட, எரிச்சல் சம்மந்தப்பட்டது, ப்ளோட்டிங், வயிறு சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஊன்ஸ், தட்டு எங்கேயாவது அப்படி கீழ்ச்சிக்கிறோம், திடீர்னு காய்கறி கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. கரண்ட்டு நம்ம ப்ளக் பண்ணும்போது மொபைல் சார்ஜ் போட்டுலாம் பேசுறதுலாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிட்டுங்க. கேது 4th ஹவுஸில் வரார். பொதுவாக இது பண்ணக்கூடாது எந்த ராசியாக இருந்தாலும். பட் இப்போ வரும்போது அது நீங்கள் அலட்சியமாக இருக்க வேணாம்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ஹெல்த் அண்டு ஒரு அலட்சியத்தினால் நடக்கக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கேது அப்போ ரிஷபத்துக்கு கேது இந்த சைடில் கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப் ஆர் மதர் ஹெல்த்து. 5 அங்கே சனி தான் பார்க்குறாரு. ரிஷபத்துக்கு அது அட்வான்டேஜ் தான். 6 பிரச்சனை இல்லை, 7 பிரச்சனை இல்லை, 8 பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, 9, 10, 11ல் சனியே வந்துடுறாரு. பக்கா சூப்பர் அட்வான்டேஜ். 10ல் ராகு, 11ல் சனி. அசுபர்கள் எப்பெல்லாம் 10, 11ல் வராங்களோ அப்போ தான் ஒரு ராசியே பணமோ வேலையும் வருமானத்தையும் நல்லா கொடுக்கும். நீங்கள் எனி ஹாரோஸ்கோப் எடுத்தீங்கன்னா அந்த 10 எப்பவுமே அசுபர்கள் வந்துடணும், கெட்ட கிரகங்கள் வரணும், அதாவது அசுப சக்தி உடைய கிரகங்கள் வரணும். அப்போ தான் பொருளாதாரமும் தொழிலும் மேலோங்கி நல்லா வரும். சுபர்கள்லாம் அந்த பலன் கிடையாது, அசுபர்களுக்கு தான் பலன் அதிகம். அவங்களுக்கு தான் அந்த அந்த பலன். ஒன்று அது ஏதோ ஒரு காம்பினேஷனாவது இருக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம் இப்போ பியூர் கோல்டு ஒரு ஆபரணமாக செய்ய முடியாது. அங்கே செப்பு கலந்தோம்னா ஆபரணம் ஆகிடும். அப்புறம் 18 கேரட் இருக்குது, 14 கேரட் இருக்குது, எல்லா கேரட்டும் இருக்குது. அந்த மாதிரி தான் அசுபர் தொடர்பு 10ல் 11ல் இருந்தால் அவர்கள் பணம் பண்ணுவார்கள். இந்த புரிதல் தான் உங்களுக்கு வரணும். ஸோ ரிஷபம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. மாணவனாக இருந்தீங்கன்னா ஸ்கூல் நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது, சீட்டு கிடைக்குது. நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணோமா, சனி 11ல் நல்ல வசதியாக கல்யாணம் பண்ணிக்கலாம். வெளிநாடு போனோமா போகலாம். நீங்கள் ஏதாவது வீடு வாகனங்கள்லாம் சம்மந்தப்பட்ட மாற்றங்கள்லாம் செய்யணுமா செஞ்சுக்கலாம். 4ல் கேது இருக்காரு, ஒரு இடைஞ்சல் மாதிரி கொடுப்பாரு, பட் செஞ்சுக்கலாம். அடுத்தது வேற என்ன பண்ணலாம்? தொழில் பண்ணோமா பண்ணலாம், முதலீடு பண்ணலாம், புது முயற்சி பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு.